நினைவு கூறுவோமாக. ஐசையா 45ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனத்தை நாம் பார்ப்போம். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். Isaiah chapter 45 verse 2 to 5. ஏசாயா ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம். Isaiah chapter 45 verse 2 to 5. ஹalleluya. சரி, வாசிப்போமாக. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதியல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. This is what the Lord says. I will go before you, Cyrus, and level the mountains. I will smash down the gates of bronze and cut through bars of iron. And I will give you treasures hidden in the darkness, secret riches. I will do this so you may know that I am the Lord, the God of Israel, the one who calls you by name. And why have I called you for this work? Why did I call you by name when you did not know me? It is for the sake of Jacob, my servant, Israel, my chosen one. I am the Lord, there is no other God. I have equipped you for battle. True, though you don't even know me. பாருங்க, இந்த காலை வேளையில தேவன் சொல்றாரு, Look, this day God is telling you, உங்களோடு ஆண்டவர் கூட இருக்கிறார். God is with you. நீங்க எந்த சூழ்நிலையில நீங்க வந்தாலும் Any situations you are in, நீங்க அதை பார்க்காதீங்க. don't look at the situation. சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. Don't look at your உங்களுக்கு troubles. வருகிற பிரச்சனைகளை The பார்க்காதீங்க. troubles that come to you, don't look at மனுஷர்களை them. பார்க்காதீங்க. Don't look at the humans. ஒருவேளை கோலியாத்தை போல இருக்கலாம். Even though Goliath come also, ஒருவேளை நீங்கள் எதிர்கொள்ள முடியாத பர்சனா இருக்கலாம். even though person that you cannot even look at, ஆனா நீங்கள் பார்க்க வேண்டியது but the person you have to see இயேசு கிறிஸ்து. is Jesus Christ. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஏன் அப்படினா, You know why? ஆண்டவர் உங்களோடு கூட முன்னே செல்கிறார். God is with you. தேவன் உங்களுக்கு முன்னே இருக்கிறார். God is in front of you. நீங்க முன்னே இருக்கிற ஆண்டவரை The God that's in front of you, பார்ப்பீர்களானால் you have to see Him. மனுஷர் மூலமாய் வருகிறது. The things that come by உங்க Him, வாழ்க்கையில நெருக்குகிற காரியம், the things that troubling your life, உங்களை you மேற்கொள்ள முடியாது. overcome, it cannot overcome you. உங்களை அது மேற்கொள்ளாது. cannot overcome you. காரணம் என்னன்னா, You know why? நீங்க ஆண்டவரை பார்த்து You are looking at Jesus. போகிறபடியால் You are going by உங்களுடைய வழிகள் எல்லாம் your path உங்களை காக்கும்படி will lead you. ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தைகளை தருவார். God will give you by word. ஹalleluya. Hallelujah. இந்த காலைவேளையில In this morning, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், I am telling இந்த you, ராஜாவுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்றார். God is saying a word to this king, கோரேஸ் ராஜா. Cyrus. இந்த ராஜாவோ யூதரல்ல, This king is saying to the Jews, அவர் புறஜாதி. he is a Gentile. ஆனாலும் Even though தேவன் அந்த கோரே ராஜா கிட்ட பேசுறாரு. God is talking to the பாருங்க, அந்த Cyrus. வார்த்தையை தியானம் பண்ணுவோமாக. மறுபடியும் வாசிமா. நான் உனக்கு கொஞ்சம் சத்தமா, நான் உனக்கு முன்னே போய் பாருங்க, God say, தேவன் சொல்லுகிறாரு, நான் உனக்கு முன்னே போறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? God is saying, I will go before you, Cyrus. ஆமென். ஹalleluya. Amen. தேவன் உங்களுக்கு முன்னே இருக்கிறார். God is ஹalleluya. in front of you. நீங்க நான் சொல்லுகிற இந்த காலை வேளையில் இந்த மெசேஜ் This message I'm telling you this morning, நீங்க நம்பணும். you have to believe it. நீங்க அதை அறிக்கை செய்யணும். You have to அதை நிமித்தம் அதனால because of that, நீங்க you ஜெபிக்கணும். have to pray. என்ன சொல்லி What ஜெபிக்கணும்னா, have to pray for? ஆண்டவரே, Lord Jesus, நீங்க சொன்னீங்க you are
You tell to எனக்கு முன்னே you are in front of me. நீங்க போறீங்க. You are going. Amen. ஹalleluya. பீட்டர் சொல்லணும்யா. காடி எடுக்கறீங்கனா மோட்டார் எடுக்கறீங்கனா You are taking the car, you are taking the water. before நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, You have to pray, Lord, உங்க சமூகம் your presence எனக்கு முன்னாக have to go போகட்டும். in front of me. அப்படி சொல்லிட்டு போனீனா If you say like, எந்த நடுரோட்லயும் நீ நிக்க மாட்ட. you won't stop in any road. ஹalleluya. Hallelujah. ஏனா தேவ சமூகம் Because God's presence உங்களுக்கு முன்பாக போகிறது. is going in front of you. ஆரம்ப காலத்துல In earlier years, நான் காடி வாங்கினேன். ஃபர்ஸ்ட் காடி கச்சேல் வாங்கினேன். I bought my first car, Kanchal. முத நாள் On the first day, பாஸ்டர்ட்ட கொண்டு போய் I brought it to my pastor. ப்ரே பண்ணனும்னு சொல்லி to pray. நான் காடியை கழுவுனேன். I washed my car. காடியை மாடிஃபை பண்ண ஒரு மாதிரி அழகா ஆக்கினேன். I modified my car. லைட் எல்லாம் பளிச்சு அடிக்க வச்சேன். I make the lights shine. எல்லாம் செஞ்சிட்டேன். I did everything. நான் வந்து I கையெல்லாம் கட்டிட்டு put on a நல்ல புது Dress எல்லாம் போட்டு put a new dress. ஃபர்ஸ்ட் காடி First car. ரொம்ப பேர் சொல்லுவாங்க A lot of people will say, காடி தான் என்னோட முத வைஃப்னு. my car is my first wife. அந்த மாதிரி அந்த காடி வாங்கின எக்ஸைட்டட் இல்ல. In the motivation of buying my first car, என்னுடைய சர்ச் லீடர்ட்ட சொன்னேன். I told my church leader, இன்னைக்கு பாஸ்டர்ட்ட நான் காடி ஜெபம் பண்ணனும். today I go and pray my car with pastor. அந்த லீடர் சொன்னாரு, The leader said, சரி நீ எடுத்துறோ நான் பாஸ்டர்ட்ட சொல்றேன். okay, today you bring your car. I tell pastor. நானும் சரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு காலையில ஆராதனை. I like, okay, let's go. நுசா Morning prayer. நுஸ்தாரியில தான் எங்களுடைய சபை அவுட்ரீச். My church outreach is in Nusa Besati. சாரி ஜெயமாஸ் பழைய பில்டிங் ஜெயமாஸ். Sorry, Jayamas. ஓகே. வேகமா நான் காடி எடுத்துக்கிட்டு I brought my car very fast. போயிட்டே இருக்கேன். I was going. முத அனுபவம். First feeling. First experience. ரோடு தான் பார்க்கறனே தவிர Other than looking at the காடி road, மீட்டரை பார்க்கல. I never look at my car's meter. ஒரு கட்டத்துல One instance, போற பாதையில I going on the road. நடுவுல On the middle of the road, நின்றுச்சு காடி. the car stopped in the middle of the road. நமக்கு எக்ஸைட்டட் மட்டும் தான் தெரியும். We know how to be excited. ஆனா நடுவுல நின்றுச்சுனா தெரியாது. But if you stop in the middle of the ரொம்ப road, பேர் மாடு வாங்க தெரியுது. a lot of people know how to buy cows. பட் கயிறு வாங்க தக்காவு. I know market. I know to buy rope, you know. அந்த மேரி Like that. காடிக்கு லோன் எடுக்க தெரிஞ்சு எனக்கு. I know how to buy a loan. காடி எப்படி கழுவணும்னு தெரிஞ்சு எனக்கு. I know how to wash the car. காடி எப்படி மாடிஃபை பண்ணனும்னு தெரிஞ்சு I எனக்கு. know how to modify the ஆனா car. காடிக்கு என்ன ஊத்த தெரியல. But I don't know how to put fuel inside the car. நான் நேரா என்னோட லீடருக்கு கால் பண்ணேன். I said we call my leader. அந்த லீடர் அப்படியே நான் ஆள் அனுப்புறேன் ஊத்திட்டு வான்னு ஏசல. என்ன கூட ஊத்த தெரியாதே உனக்கு என்னது காடி? My leader didn't say, okay, wait, I sent my friend that he fuel. He said, you don't know how to fuel the car also. How you buy it? The car. எப்படி நீ காடி வாங்குன? நம்ம பருப்பு கறி அதான் டெஸ்ட். சீஃபுட்ல எப்பயுமே நம்மளுக்கு ஆரோக்கியம் நம்மளுக்கு ஒண்ணுமே வராது. அந்த தமிழ் பருப்பு கறி தொட்டாதான் ஜஸ்டின் அது எங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சா போதும். அதனால ஐயா முத வார்த்தையே the first day எனக்கு ரொம்ப பிளெஸிங்கான வார்த்தை. it was blessing for me. என்ன வார்த்தை? What word? என்ன வந்து தெரியாது காடி மட்டும் உனக்கு வாங்க தெரியுமா? I don't know how to feel the car, but I know how to buy ரொம்ப it. அப்செட் ஆயிட்டேன். I was so sad. ஆனாலும் ஆண்டவருடைய I saw God's. எனக்கு ஒரு உதவி செய்யுங்க ஆண்டவர் என்னபோது I asked God. அங்க EX5 மோட்டர்ல I saw a EX5 motor. ஒரு ஜோஸ்மின் ஆண்டவர் அனுப்புனார். God sent me a Josmin. என்னென்ன ஆச்சுங்க? What happened? No petrol. No petrol. என்ன முடிஞ்சு போச்சுன்னு அவர் என்னைய பார்த்தாரு, டைய பார்த்தாரு, ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸிங்க பார்த்தாரு, காடியை பார்த்தாரு. அது தெரிஞ்சிருச்சு இது ஒரு கச்சா பூத்தி. He see me and see my dress. Finally he find out this is kacha puti.
சரி 10 வெள்ளி கொடுங்க, நான் போய் எண்ணெய் வாங்கிட்டு வரேன். 10 வெள்ளி கொடுத்தா அவர் போய் எண்ணெய் வாங்கி வந்து ஊத்துனார். Okay, give me 10 ringgit, I go fill my tank, I go fill and come. அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் From that day until today, என்ன மஞ்சள் லைட் அடிக்குதோ பச்சை லைட் அடிக்குதோ, whatever yellow light shining and green light shining, நான் போய் எண்ணெய் கடையில எண்ணெய் ஊத்துடா, ஃபுல் டேங்க் அடிடா. I will go to the gas station and fill a fuel tank. ஐயா ரொம்ப பேருடைய வாழ்க்கையில Look, God, most of people, ஆண்டவர் முன்னே சொல்கிறாரு, God is going in front of you. நம்மளுடைய preparation, நம்மளுடைய ஆயத்தம், Our preparation, தேவனுக்குள்ள நிலை நிற்கிற ஆயத்தம், our preparation through in God, நம்மளுக்குள்ள தேவையான ஆயத்தம், the things that we need. நம்மளுடைய பலவீனத்தை விட்டுட்டு We have to leave our own strength, நம்மளுடைய பலத்தை our strength, தேவன் மேல, have to put it அவருடைய வார்த்தையின் மேல, on His word, அவர் தந்த வாக்குத்தத்தத்தின் மேல on His promised word. நம்பிக்கையா இருந்தீங்கன்னா Have to, if you have, உங்களை தேவன் வழி நடத்துவார். God will lead you. அதனால அந்த வசனம் சொல்லுகிறது, That's why this is what He says. நான் உனக்கு முன்னே நான் உனக்கு முன்னே போய், கோணலானவைகளை பாருங்க வார்த்தை சொல்லுகிறது கோணலானவைகள். Look, The way உலார் மச்சான் தடா லுருஸ் தராத்துக்கா, என்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் சரி என் வாழ்க்கையிலும் சரி கோணலான வழிகளை, any your day or my day have நீ பேசுறத பார்த்தா எல்லாரும் இன்னைக்கு கீழே மாமா கிடைக்கிறது. நல்லா உற்சாகமா பேசு. in anyone's day and in my day, if you see any wrong ways, கோணலானவைகளை, உங்க வாழ்க்கையில கோணலானவைகள் இருக்கா? your life have any religious ways. சுரேஷ் சந்தேஷப்படுறார், அப்பா நான் போல பண்ணி Brother Shuri saying, அது வேணும். வசனம் சொல்லுது உங்களுடைய கோணலானவைகளை God is saying, your rigid ways, your rigid life, தேவன் மட்டும்தான் நேராய் ஆக்க முடியும். God is the only person who can make it தேவனுக்கு straight. வாங்க, Come to God. தேவன் மேல் நம்பிக்கையா இருங்க. உங்கள் கோணலான வழிகளை தேவன் முன்னுக்கு வந்து தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் நேராய் மாத்துவார். If you tell your rigid and struggle ways to God, if you confess it to God in God's word, He will make it straight for you. இன்னைக்கு अनेक பேருடைய வாழ்க்கை எப்படி தெரியுங்களா இருக்கு? You know how most people life today கோணலானவைகளா இருக்கு. is rigid. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கு தான், உங்களை பத்தி தான் பேசுறேன். என்ன Saying தெரியுமா? about you today. கோணலா இருக்கு. கோடு இப்ப வேனுக்கு ஸ்டார்ட் பண்ண நேரா போற அப்பளம் பார்த்தா சொல்லி விழுந்துருவேன். இன்னைக்கு அநேகருடைய நம்ம தேவனுக்கு முன்பாக We have to go in front of God. நம்மளை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். We have to see. சிலவங்களுக்கு வந்து என்னமோ சம்பந்தம் இல்லாத மேல பாஸ்டர் சொல்ற சப்ஜெக்ட், பாஸ்டர் சொல்ற இந்த வார்த்தைக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லாத மேல உட்கார்ந்திருக்கீங்க. You are like pastor's topic and me have nothing in common, have nothing. Pastor just saying something. ஐயா வார்த்தை நம்மளுக்கு தான் பேசப்படுது. செக் பண்ணுங்க. The word is for us. இந்த வார்த்தையை வைத்து உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. You have to search through yourself. இந்த வார்த்தை பிரகாரமாய் உங்களுக்கு தேவன் பேசுகிறார்னா With this word God is talking to you, சரிப்படுத்துங்க. fix yourselves. கோணலான வழிகளை சரிப்படுத்துகிற ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறனால நம்ம சரிப்பட வேண்டும். The region. தேவனுடைய வார்த்தையில நம்ம மாற வேண்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரு திருடன், ஒரு திருடு செய்கிறவன், திருடு பண்ணுகிறவன் பச்சூரிய அவனுடைய தன்மைய, அவனுடைய அந்த அந்த எண்ணத்தை அவன் மாத்தணும். அந்த வாழ்க்கையில இருந்து அவன் மாறணும். A stealer who has the ways of a stealer, he has to change himself. அதே போல Like that, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற தீமையான கோணலான பாதை, in our life, all the rigid and evil ways, அப்படி இருக்கிறீங்களானால் if have, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, today God is saying to you, உங்களுடைய வாழ்க்கையை மாத்த போகிறார். He going to change your life. ஹalleluya. கோணலான வழிகள், All the rigid ways. ஐயா உங்க வாழ்க்கையில தேவன்
அடுத்து என்ன தெரியுங்களா? You know what God don't like in your life today? உங்கள் கோணலான வழிகள். Your rigid paths. இன்னைக்கு தீமோத்தேயு பாட்டு பாடிட்டு இருந்தார். Today Brother Timothy sang a song. எனக்கு இந்த குடும்பத்துல இந்த சபையில Today in this church ரொம்ப பேருடைய வாழ்க்கை குடும்பம் அவங்க வந்த ரொம்ப நாள் பழக்கம் எனக்கு. ஜெயமலராக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பழக்கம். சாந்தி குடும்பம்லாம் ரொம்ப பழக்கம் எனக்கு. ரொம்ப நாள் பழக்கம். வேற எல்லாம் புதுசு பாடலாம் எனக்கு ரொம்ப நாள் பழக்கம். அந்த பாடல்ல 3வது வரியில in the song on the third verse, கண்ணீருடன் விதைப்பதெல்லாம் கம்பீரத்தோட அறுக்க செய்தி ஏன்றி நின்ற கரங்கள் எல்லாம் ஐயா நம்மள ஆண்டவர் மாத்தி இருக்கிறார். ஐயா அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையை தேவன் மாத்தி இருக்கிறார். our life God has changed. மற்றவர்களோட உதவியை நாம் தேடி காத்திருந்தோம். We were waiting for this help. மற்றவர்களுடைய ஆறுதலை தேடி ஓடணும். Others comfort. We were looking for others comfort. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு இடம். Today all Christians have one comforting area. புக்கே மத்தாஜாம்ல போய் go to Bukit Matan. ஏன்னா நான் கூட்டு போனது இல்ல, அதனாலதான் தெரியல. சென்னா எத்தனை ஒழுங்கு திரி வச்சிருப்பீங்க மாதிரியாக்கா? அதனாலதான் ஒழுங்கு திரும்பி இருக்கீங்க. ஐயா நம்ம வாழ்க்கை முழுக்கு திரி மாத்தாது. Candle cannot change our life, no. Lot of people bring the big candle, a red candle, a white candle, yellow candle. Whatever color you choose, there is nothing to change your life. இயேசு மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை மாத்த முடியும். Only Jesus can change our life. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் டிக்கெட் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து புக்கி மத்தாஜாம் பிஎம் போய் இறங்கி சென்டென்ஸ் மேல ஏறுது. Today all Christians taking a ticket to Bukit Matan and go on top the hill. நம்ம மேரி அம்மாவும் நம்ம பாட்டி அம்மாவும் ஒரு மாதிரி முறைக்கிறாங்க. இதுக்கு ரெண்டு தெருல எத்தனை கேண்டல் அங்க வச்சுட்டு அப்படியே கமக்கமா இருக்குதுன்னு தெரியல. அதனால God is good. ஐயா நம்ம வாழ்க்கையில கோணலானவைகளை சரி பண்ணுகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹalleluya. எந்த மனுஷனும் நம்மளுடைய நிலைகளை நம்மளுடைய கோணலான பாதைகளை சரிப்படுத்த முடியாது. No human can fix our rigid path. காரணம் என்ன? You know why? இயேசு நமக்கு தேவன் வழிகாட்டுகிற தெய்வமா இருக்கார். Jesus is our path giver. அதனால தான் சங்கீதத்துல சொல்லப்படுகிறது. That's why in Psalms it says, அவரே வழியும், He is the way, அவரே சத்தியமும், He is the life, அவரே ஜீவனுமா இருக்காரு. So யோவான் புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. in John, தேவன் நமக்கு சொல்றாரு அவர் வழிகளை நமக்கு கொண்டு பண்ணுகிற ஆண்டவர். இந்த வசனத்தை பாருங்க, கோணலான வழிகளை கர்த்தர் நம் முன்னுக்கு போகிறான்னு சொன்னா உங்களுடைய கோணலான வழி, if God is going in front of you, அது நேராகும். He will make it a straight path. கவலைப்படாதீங்க. Don't be worried. நீங்க வேதனைப்படாதீங்க. Don't be down. ஒரு மூலையில உட்கார்ந்துக்கிட்டு இந்த கரக்கு மண்டையை போட்டு சொரியா. Don't just scratch your head. அல்சர் தான் வரும். அல்சர் தான் வரும். சொரிங்க. You get ulcer. தமிழ்ல என்ன வரும்? சொரி. சொரிறனால தான் சொரி வருது. எவ்வளவு சென்டென்ஸா இருக்கு பாருங்க. தமிழ் வார்த்தை, இங்கிலீஷ் வார்த்தை எப்பயுமே பிரச்சனையானதான். தமிழ் வார்த்தை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இங்கிலீஷ் ஆகும். கன்னடல பாஷா English always come to Tamil. The signs are very beautiful. என்ன சுரேஷ் என்ன சொல்லுங்க? இங்கிலீஷ்ல சொன்னா எல்லாம் எடுக்க முடக்கா வரும். தமிழ்ல பாருங்க, சொரியறனால சொரி வந்துருச்சு. இது இங்கிலீஷ்ல சொல்லி பாருங்க. வேற வேறையா வருது பாருங்க. ஏல இருந்து Z வரைக்கும் வந்துருச்சு. ஆனா தமிழ்ல ஏல முடிச்சிட்டோம். சொரியறனால சொரி வந்துருச்சு.
பாலுக்கு இப்பதான் நானுமே தொடர்ந்து சிரிக்கிறேன். அல்லேலூயா. நீ கவலைப்படுகிறதுனால Don't condemn yourselves. எதுவுமே மாற போகிறது இல்லை. Nothing going to If you upset, if you are sad, if you are sad, nothing to change. nothing will be changed. So that's all. எதுவுமே மாறாது. Nothing will change. சரிங்களா? நம்ம வாழ்க்கையை மாத்துகிறவர் தேவன் ஒருவரே. The person who can change அவர்தான் நம்மளை மாற்றக்கூடிய தேவன். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கோணலானவைகளை நான் உனக்கு முன்னே போய் கோணலானவரை செவ்வையாக்குவேன். கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பேர் சொல்லி பாருங்க, அழைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, ஜெயமலர் ஒரு இதுக்கு கூப்பிடுறாங்க. பாஸ்டர் என்ன கூப்பிட்டாரு. சிலருக்கு சில பைத்தியம், பாஸ்டர் என்ன பிரசங்கத்தில் சொன்னார் பாத்தியா, பரவாயில்லை. பாஸ்டர் பாத்தியோ எப்ப பார்த்தாலும் என்னதான் கூப்பிடுவாரு. ஏன்னா உன் பேரு தான் எனக்கு டக்குன்னு வருது. சினாங்க ஜெயமலர். அல்லேலூயா. அல்லேலூயா. குணசேகர் எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஜெயமலர் குணசேகர் கஷ்டமா இல்ல? யா, தேவன் நம்மள பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். God எப்ப call us அழைத்தாரு? by name. ஜெயமலருக்கு எப்ப அழைத்தாரு? வசனம் எப்பன்னு சொல்லுது? தாயின் கருவிலே உருவாகும் முன்னே Before you be created in your mother's womb, தேவனுடைய பேர் சொல்லி God called you. அதனால தான் இத வந்து இன்ன வரைக்கும் நான் ரூபி ரூபின்றேன். அவங்க அப்பா அம்மாவும் திவினியா திவினியான்றாங்க. நான் ரூபி ரூபின்றேன். அதுங்க திருந்தவே மாட்டேங்குது. ரூபி என்பது தேவனிடத்துல கிருபை பெற்றவர், தயவு உள்ளவர். அது ஏதோ ஒரு பிசாசு பேரை சொல்லிக்கிட்டு இருக்கு. திவினியா திவினியா. எவ்வளவு அழகா இருக்கு. ஜெயமலர். நான் சொல்லுவேன், மரியா காட்ட பாருங்க. I say, look at Sister Maria. ரொம்ப லேட். மரியாக்கா போய் பாருங்க. யார் மாரியம்மா சொல்றீங்களா? Look at Maria. No, Maria. மாரியம்மா இல்ல, அவங்க மாரியா. அரசு உங்களுக்கு தெரியாதா? யா, தேவன் நம்மளுடைய பெயரை புதுப்பிக்கப்படுகிறார். நம்ம வாழ்க்கை. God is using our name to change our life. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நான் இவனை பார்த்துக்கிட்டே இருந்தேன். எந்திரிங்க. You're looking at him. You stand up, brother. Oh, you please establish. Stand up and turn up and see our congregation. அவங்க அம்மா இன்னைக்கு வரல, லீவ் போட்டாங்க. வருஷ லீவு. இதெல்லாம் என்னடா? பூக்கே அரசன் இது. இவனை பார்த்தா பூ விக்கிற மாதிரி இருக்கு. வந்தா ஐயா, ஆண்டவர் எனக்கு ஒரு gift கொடுத்திருக்காரு ஐயா. அல்லேலூயா. எல்லாருக்கும் பேர் வைக்கிற gift. பாலுக்கு ரொம்ப நாளா கண்ணதாசன் இது ஒரு நாள் கூட எந்த வண்டி எடுத்துருக்கு. You know கண்ணதாசன்? Don't know. Writer man. Release. அது படம் ரிலீஸ். ரிலிட்டிஸ். கண்ணதாசனா? இவர பாருங்க, கண்ணதாசன் மாதிரியே இருக்கு. கண்ணமே தெரிய மாட்டேங்குது. ஆனா மக எப்படி கிருபை பெற்றாலோ அதே போல அப்பாவும் கிருபை பெற்றாரு. திசாருல கடலுக்குள்ள போனான் தான் தேவன் பேரை கட்டளையிடுறாரு. இவனுக்கு பவுல்னு பேர் வை. ஹalleluya. ஹalleluya. அப்ப பவுல் எப்படி இருக்கணும்? பவுல் பாவு மாதிரி இருக்கும். அவிச்சு எடுத்துறணும். எல்லாருக்கும் எப்படி இருக்கணும்? சுவையா இருக்கும். ஹalleluya. சாப்பிடும்போது அப்ப நிறைய சாப்பிடணும், நிறைய கடிக்கணும், நிறைய தொல்லை பண்ணணும். ஏன் தெரியுமா போர்சனே? நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். பீட்டர் யோசிக்கிறாரு, அடுத்து பாஸ்டர் எங்க தான் வருவார் போல. ஆன்லைன்ல இருக்கிற தேவன் சொல்றாரு, இவனுக்கு ஜான் சொல்லி கூப்பிடு. ஹalleluya. ஹalleluya.
தேவன் நம்மள மாத்துகிறவர், நம்ம சரிப்படுத்துகிறவர். God is changing us. நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் மட்டும்தான் மாத்த முடியும். Only God can change our life. நம்மளுடைய கோணலான வழிகளை தேவன் மட்டும்தான் சரிப்படுத்த முடியும். Our rigid life, God அப்ப can make straight. இவனை இந்த சகோதரன் ஆண்டவர் சொல்றாரு, இவனை ஜான் என்று அழை. God is telling to me, God is Hallelujah. brother John. இவனோட வாழ்க்கையை தேவன் மாத்தணும்னா If God wants to change this இவனை man's life, போர்ஸா போதா இப்ப you cannot call him by poor son only. இவனை ஜான் என்று அழைத்தினா Call him by John. தேவ நாமத்தை தரிக்கப்பட்டவனாய், God's word will come. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாய் God's will, இவனுக்குள்ள தேவன் இருப்பார். God will put it in him. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு நம்மளை மாத்துகிற வசனம் சொல்கிறது, அவர் உன்னை பேர் சொல்லி அவர் பேர் சொல்லி அழைக்கிறார். இஸ்ரவேலின் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில நல்ல அந்நிய பாஷை பேசிட்டு on a prayer We were talking in tongue very nicely. நல்லா ஜெபம் பண்ணிட்டு We were praying all night. ஆமென் சொல்லிட்டு God, I said amen. இங்க இருந்து பால் கூப்பிடுறாரு, காலை என்ன அப்படி இங்க பேசுறது என்னது? ஓ டிரான்ஸ்லேட் பண்ண முடியாதா? Brother Paul called brother Kali. Before we pray, that time is pray. நம்ம ஜெபம் பண்ணும்போது இயேசுவே பரிசுத்தாவியே கர்த்தாவே வல்லவரே அப்படினு ஆராதிச்சோம். ஆராதனை முடிஞ்சனே காளி என்ன ஐயோ எதுதான் வந்து நின்னுங்க மாட்ட போகுது. Hallelujah. Hallelujah. நான் இயேசுன்னு கூப்பிட்டா இயேசு வந்து ஒரு சைடுல இருக்கிறார். I call Jesus. நம்ம தலைவர் காளி என்ன அவரு ஒருத்தர் சைடுல இருக்கிறார். இப்ப ரெண்டு பேத்துக்கிட்ட யார் கனெக்ஷன் பண்றீங்க? From who connection should I receive? இன்னைக்கு நம்மளுக்கு இருதயத்துல அப்படிதான். In our இங்க வந்தா இயேசுவே this side coming Jesus. அங்க போனா We go over there. ஆயிரத்தில் பேர்பட்ட கோடானு கோடிகள் நாமங்கள் உண்டு. A lot of names have. ஐயா நீங்களும் நானும் You and me வாழ்வது living கிறிஸ்துவின் மூலமாய். through God. அல்லேலூயா. Hallelujah. இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீங்க God is calling us by தேவனால பேர் சொல்லி அழைக்கப்பட்ட பிள்ளைகள். You are kids that have been called by God. அல்லேலூயா. Hallelujah. ஐயா உன்னுடைய நாமம், உன்னுடைய பெயர் தேவனுடைய ஜீவ புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. Your name have been written in the book of life. அந்த நாமத்தை தரிக்கப்பட்ட எத்தனை பேர், All those who have put their name to shame. எத்தனை பேர், how many people, how many person, How many persons have been? நம்மளுடைய வாழ்க்கை Our life தவறுதலான பாதையில இருக்கு, have been in the wrong way. தவறுதலான வழியில இருக்கு, Have been in the wrong path. தீமையான வழியில இருக்கு. Have been in the wrong. இப்ப ஆண்டவர் கூப்பிடுறாரு, Now God is calling. மிரியாம் அப்படின்னு கூப்பிடுறாருன்னு வச்சுங்களேன். If God is calling Miriam, மிரியாம் அந்த டைம்ல Miriam at that time, டிஸ்கோ பாட்டு டிஸ்கோன்னு பாப்புல ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். dancing. அந்த பேர் எங்க இருக்கா? The name is where? அந்த பேர் எங்கமா இருக்கு? ஆனா ஆள் எங்க இருக்கு? ஜெயமலா இருக்கா? ரொம்ப பேர் என்று வந்து சாட்சி சொல்லி இருக்காங்க. ரொம்ப பேர் பசர் நானே ஒரு காலத்துல Pastor, me at one time, கோயில்ல I've been in a coil. மணி ஆடிக்கிட்டு இருந்தேன். I've been ringing the bell. கோயில்ல In the temple, விருதை எடுத்து I've been taking fasting. ஏன்னா போனது இல்ல, பிறந்தானே செஞ்சு கூட்டம். அதனால அந்த இஸ்ரீலாம் அவருக்கு தெரியல. நானே அந்த தேவர்களுக்கு been worshipping விருதம், their God. மௌன விருதம், சாப்பிட விருதம், மண்ணு சோறு எல்லாம் இருந்தேன். இன்னைக்கு இயேசு என்ன மாத்தி இருக்கிறார். So God have changed me. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, ஹalleluya. பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா? Pastor, do you know? நான் விக்கிரத்துல இருக்கும்போது
when I was idolatry worshiping. என் மேல சாமி வந்து இறங்கும். On me, வந்துருச்சுனா the first God will come. அந்த இடத்துல இருக்க எல்லாரும் பத்தியும் The place that புட்டு புட்டு வச்சிருவேன். I will complain about that. ஆனா இன்னைக்கு But today, அதெல்லாம் என் வாழ்க்கையை விட்டு போய் that all have less. தேவன் என் கூட இருந்து God have been with me. என் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கு. He's been leading my life ever since. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Today I tell you, தேவன் God உங்கள் பேர் சொல்லி is calling you by name. அழைத்திருக்கிறாரு. உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய பாருங்க, கர்த்தர் அவர் இஸ்ரவேலின் தேவன். Look, He is the God of அவர் Israel. உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். He will call you by name. ஹalleluya. Hallelujah. நீங்க எப்பொழுதும் விசுவாசிக்க வேண்டியது என்னன்னா, அவர் இஸ்ரவேலின் தேவன். He is the Israel. என்ன Me பேர் சொல்லி அழைக்கிறார். is calling me. நீங்க விசுவாசிங்க. Have இந்த hope. காலையில சொல்ற விசுவாசிங்க. On this morning, I அந்த tell you, have விசுவாசத்தை hope. விட்டுறாதீங்க. Don't leave that. என்ன இஸ்ரவேலின் தேவன் The God of Israel என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். have called me. உங்களை தேவன் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். God have called you. இன்று காலையில சொல்ற தேவன் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். This morning I'm telling you, ஏன் God பாஸ்டர் have இந்த called வார்த்தையை you. சொல்லி by சொல்லி name. திருப்பி சொல்றீங்கன்னா, ஐயா ஒரு தடவை உங்களுக்கு விளங்கிருச்சுன்னா நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. If I tell you one time, you all won't listen. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. You won't understand. உங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. You cannot. தேவன் என்ன பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். God have called you. ஹalleluya. அது Hallelujah. விசுவாசிங்க. Have hope. நம்புங்க. Believe உங்களை it. எல்லாரையும் ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். God have நீங்க called கேட்கலாம். you by name. எப்படி பாஸ்டர்? யார் பாஸ்டர்? How, Pastor? Who, Pastor? யாரை எங்களை அழைத்தா Who அப்படின்னு கேட்டீங்கன்னா, appointed us? வசனம் சொல்லுது The word is saying, இஸ்ரவேலின் தேவன். the God of Israel. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. இஸ்ரவேலின் தேவன். The God of Israel. உத்தரவு. அது வார்த்தை. அவர் முத்திரையா சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவன். உங்களை கேட்கலாம், who your God? You can ask, who is your God? யார் உங்க தேவன் கேட்கலாம். Who is your God? You can ask. யார் உங்களை அழைத்தான்னு கேட்கலாம். Who is your எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்கலாம். How can you அதுக்கு know? தான் ஆண்டவர் சொல்றாரு, That's what இஸ்ரவேலின் God said. தேவன். The God of Israel. இன்னும் இருக்கு இஸ்ரவேல். He is still அந்த here. இஸ்ரவேலுக்காக ஒரு தேவன் எப்பொழுதும் வாசம் செய்கிறாரியா? For the அந்த people of இஸ்ரவேலை Israel, இன்றும் he is காக்கிற still தேவன். working. He is still அந்த protecting. தேவன் தூங்குவதும் இல்ல, அந்த தேவன் உறங்குவதும் இல்ல. Amen. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் சொல்கிறாரு, நான் இஸ்ரவேலின் தேவன். The God of Israel. உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். And the person அடுத்தது who பாருங்க. appointed you. வெண்கல கதவுகளை உடைத்து பாருங்க, தேவன் சொல்றாரு, பாருங்க, வெண்கல கதவுன்னா என்ன தெரியுங்களா? I will smash down the gates of bronze. திறக்க முடியாத உறுதியான The door that cannot be opened. The அந்த door that கதவு cannot be qualified. மனுஷனால திறக்கவே முடியாது. It cannot be opened by any உங்களால human. முடியாது. It cannot be done by you. என்னால முடியாது. It cannot be done by me. எந்த மனுஷனை கொண்டாதால முடியாது. It cannot be done by any human. ஹalleluya. Hallelujah. நான் சொல்ற கதவு I'm saying the door. இதோ இங்க இருக்கு, அந்த கதவு சொல்லுங்க. I'm not saying these kinds of doors. சில நேரத்துல அங்க பென்ட்ரியில போனோமா, Sometimes if you go to the pantry, உள்ளுக்கு பிள்ளைங்க லாக் பண்ணிடுவாங்க. inside the kids will lock it. அது திறக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். To open it will be hard. நம்மளுக்கு ஒரு பைலுமான் இருக்காரு பாருங்க. For us have one. அவர் பேரு பால் கண்ணதாசன். His name is Paul Kanadasan. அவர் வேகமா சின்ன ஒரு துரும்பு, ஒரு சின்னதா ஒரு இரும்பு மேல் கொண்டு வருவார். He will come and take இப்படி one இப்படின்னுவாரு. stick. He will do like this. தொடர்ந்துரும். It will be open. அந்த கதவை பத்தி வசனம் சொல்லல. God not saying about that door. இரும்பு, வெண்கல இரும்பு. He's talking about the bronze வேதத்துல பாருங்க gates. எழுதப்பட்டிருக்கு, வெண்கல இரும்பா. என்னது? வெண்கல Bronze வெண்கல gates. கதவுகளை உடைத்து வெண்கல கதவுகளை உடைத்து. Smash down the gates of உங்க bronze. வாழ்க்கையில In your life, எப்படிப்பட்ட வெண்கல கதவுகள் இருக்கு? what kind of bronze gates? எப்படிப்பட்ட தடைகள் இருக்கு? How many? நீ உடைக்க முடியாதுன்னு நினைக்கலாம். You ஆனா cannot smash it. தேவன் செய்ய வல்லவரா இருக்கார். But God will do it. உன்னால முடியாது. But you cannot. ஆனா தேவனால முடியும். But God can. தேவனால கூடும். Everything will happen. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? No. அந்த தேவன் வார்த்தைகளுக்கு எல்லாம் கீழ்ப்படியும். Because everything will obey God's வார்த்தை word. சொல்லுது, வெண்கல கதவுகளை உடைத்து. ஏன் ஆண்டவர் உடைக்கணும்? Why God have
break down the ஏன் gates? கதவுகளை தேவன் உடைக்கணும்? Why God has to break down the ஏன் gates? தெரியுங்களா? Why? அந்த கதவுகள் The gates உங்களுக்கு விரோதமாய், is going against உங்களுக்கு you. தடையாய், It's your உங்களுக்கு எதிர்ப்பாய் is fighting you. இருக்கிறதுனால Because of that, ஆண்டவர் அந்த கதவுகளை உடைக்கிறார். God will break it for you. அல்லேலூயா. Hallelujah. இப்ப நீங்க சொல்லுங்க, Now you tell me, வெண்கல கதவுகளை தேவனால உடைக்க முடியும்னா if God can break down the bronze நம்ம gates, வாழ்க்கையில இருக்கிற தடைகளை தேவனால உடைக்க முடியுமா? முடியாது. can God break down சொல்லுங்க, the கையில தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கயா. Let me say, yeah. சீப்புட்ட பத்து அப்படியே சோத்துறாதீங்க. பிரபுகரி பேசுறேன் கேளுங்க. நம்ம வாழ்க்கை இருக்கிற எல்லா தடைகளும் தேவனால நிரூபணமாக்க முடியும். All the problems in our life, God ஹalleluya. will bring it down. ஹalleluya. Hallelujah. தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்ல. God can do everything. ஒரு சகோதரர் எனக்கு கால் பண்ணார். One brother called me one day. பாஸ்டர், Pastor, ஒரு கேஸ் one case. நான் கோர்ட்டுக்கு போனோம். I have to go to court. இது என்னோட ஃபைனல் ஹியரிங். This is my final hearing. இதுல என்ன சார்ஜ் பண்ணாங்கன்னா If they charge me, குறைஞ்சது at least 3 வருஷத்துல இருந்து 5 வருஷம் 3 years to 5 years எனக்கு தண்டனை கிடைச்சது. in jail. ஜெயில் தண்டனை கிடைச்சிருச்சு. The punishment have been 3 done. இருந்து 5 வருஷம் நான் ஜெயிலுக்கு போயிரணும். 3 to 5 years have. பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. Pastor, please pray for me. நானு ஐயா நீ செய்தது தவறா அப்படின்னு கேட்டேன். I asked, பாஸ்டர் you did this நான் wrong. செய்தது தவறுதான். Pastor, what I did is ஆனா wrong. இதெல்லாம் நான் விட்டு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மன திரும்பிட்டு ஆண்டவர் என்ன மன்னிப்பாரா? But what I did have been so long. I've repented. I've changed. Will God forgive me? நான் சொன்ன நிச்சயமா ஆண்டவர் உன்னை மன்னிப்பாரு. I said God will of course forgive you. சரி நான் உனக்காக ஜெபம் பண்றேன். Okay, I pray for you. நீ நாளைக்கு கோர்ட்டுக்கு போ. Tomorrow you go to court. தேவன் அங்க God will be there. நன்மை செய்வார். He will do good for you there. ரொம்ப நன்றி பாஸ்டர். He said, thank you, Pastor. பாஸ்டர் என் கூட கோர்ட்டுக்கு நீங்க வரீங்களான்னு கேட்டாரு. Pastor, come me to court. நான் சொன்னேன் நீ வந்து போயிட்டு வாயா. You go and come. ஏன்னா கோர்ட் அனுபவம் எனக்கு கூட. Because the relationship of court and me is too ஏன்னா much. Because அந்த கேஸ் எடுக்கிற the person who doing the case போலீஸ்காரங்களா இருக்கலாம், can be the police officer, லாயரா இருக்கலாம். can be the lawyer. இவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா What they will do? என்ன போய் அறிமுகப்படுத்தும். இஸ் மை பாஸ்டர். எனிதிங் யூ டாக் டு அவன் வந்து என்கிட்ட கேட்பான். பாட்ரியா பாட்ரி நீ கிரிஞ்சா சர்ச் அப்போஸ்தலர் கிட்ட கோட். He will say, you are father, like why are you here? You supposed to be in church, go to church right now. எனக்கு அவமானமா இருக்கும். It will be a shame for me. என்ன மாட்டி விட்டுருதுங்க. They will put me up there. அதனால நான் சொன்னேன் ஐயா நீ போ. That's why I said, நான் உனக்காக ஜெபம் பண்றேன். I pray for you. சரி பாஸ்டர்ங்க. Okay, Pastor. நான் உண்மையா சொல்றேன். I tell you the truth. நான் மறந்துட்டேன். I forgot. ஏன்னா மண்டே பாஸ்டரோட ஹாலிடே வா. Because on Monday was the pastor's holiday. ஆனா பாஸ்டருக்கு தான் ஹாலிடே. But for pastors only. இயேசுக்கு ஹாலிடே இல்ல. For Jesus there's no holiday. நான் மறந்துட்டேன். I forgot. நான் அந்த பையனுக்கு ஜெபம் பண்ணல. தேவ சாட்சியா சொல்றேன் நான் ஜெபம் பண்ணல. I never prayed for the boy. 12 மணிக்கு அந்த பையன் எனக்கு கால் பண்றான். On the time of 12:01, Pastor. called me. Pastor, ரொம்ப நன்றி பாஸ்டர். thank you so much, பாஸ்டர் Pastor. எங்க இருக்கீங்க? Pastor, where are you? நான் ஹாலிடே. சொல்ல முடியாதுல ஃபுட்பால் பார்க்கறேன், கைலி கட்டிக்கிட்டு இருக்கேன், ஜாகிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சிஸ்டருக்கு சைவர் ஓடி சொல்ல முடியாது. I cannot say. சொல்லியா? பாஸ்டர் ரொம்ப நன்றி. எனக்கு தெரியும் பாஸ்டர் நீ காலையில 5 மணிக்குலாம் நீங்க ஏச்சி. Thank you, Pastor, so much because I know you pray for me early in the morning. எனக்காக ஜெபம் பண்ணீங்க. You pray for me. நான் உணர்றேன். I'm feeling it. படுக்கையில நீங்க முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவர்ட்ட தூக்கி ஜெபம் பண்றீங்க. You kneel down and pray for me and raise your hands to heaven and pray for me. எனக்கு ரொம்ப I felt so ஃபீலிங். much feeling. ரொம்ப உணர்வாச்சு. நிறுத்து. ஏன்னா செய்யாத சொல்லிட்டு இருக்கேன். நிறுத்து. இப்போ என்ன வேணும் உனக்கு கேளுங்க. I asked, what do you want right now? பாஸ்டர் எங்க மீட் பண்ணலாம்? காபி ஷாப், கிரீன் ட்ரீ, டீ கார்டன், இல்ல அச்சி மச்சி எங்க சொல்லுங்க நம்ம ட்ரிப் பாஸ்டர் I want plunge you அப்படின்னு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். உன்னை விட்டுட்டா நான் வெளியே. பாஸ்டர் என்ன ரிலீஸ் பண்ணிட்டாங்க. After they released me from jail, என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். I asked what happened. என் கேஸோட ஃபைலே கோர்ட்டுக்கு வராதனால
My case file have never entered the court. ஜட்ஜே டென்ஷன் ஆயிட்டாரு. The judge got mad. என்னோட கேஸ போன் பண்ணிட்டாரு. He என்ன இன்றைக்கு விடுதலை ஆக்கிட்டாங்க. Today they are released from jail. ஆமென். Amen. இதுக்கு பிறகு Before this, அவன் எனக்கு அடிமை. அப்படிதான் ரொம்ப பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. Slave. he is my slave. Start now. The person slave for me. அப்படியா? அடிமை. இன்னைக்கு अनेक பேர் Today many people. உங்களை விடுதலை ஆக்குறது ஆண்டவர், மனுஷன் அல்ல. Today the person who released you is You not must people, understand. it's God. மனுஷனை தாங்குறீங்க, தேவனை கனம் பண்ணுங்க. தாங்காதீங்க, தேவனை கனம் பண்ணுங்க. Worship God. அந்த பாயிண்ட் சொன்னேன். நீ எனக்கு ட்ரீட் கொடுக்க வேண்டாம், வேற எதுவும் கொடுக்க வேண்டாம். I told the boy, don't give me any treat, don't give me anything. நீ ஒழுங்கா சேர்ச்சுக்கு வந்தாலே போதும். You just come to church, that's enough. அதோட அந்த பையனுடைய வாழ்க்கை From that day, the boy's life, இன்ன வரைக்கும் சபைக்கு வரல. till this day he never come to church. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், Today I'm telling you, நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்பது எதுவோ what are you அது asking கர்த்தர் God? தருவார். God will give அந்த you. வசனம் தெளிவா சொல்லுகிறது, Bible பேர் says சொல்லி that. அழைத்து I call உன்னை him by பேர் name. சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே நானே என்று நீ அறியும்படிக்கு என்று நீ அறியும்படிக்கு. நம்ம அறியணும். யார் அறியணும்? நம்ம சொல்லணும். நம்மளுடைய தேவன் யாரு? இஸ்ரவேலின் தேவன். We have to know who's our God. The God of ஹalleluya. Israel. ஹalleluya. Hallelujah. நம்மளுடைய தேவன் இஸ்ரவேலின் தேவன். Our God is the God of Israel. ஹalleluya. Hallelujah. எவ்வளவுதான் 1000 நாமங்கள் இருந்தாலும் தேவனுடைய நாமத்துக்கு ஈடாகாது. Even though how அவருடைய many நாமம் God is, மேலான only நாமம். His name can be praised. Only His name should வெண்கல rise. கதவுகளை உடைத்து வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை இரும்பு முறித்து தாப்பான்கள். ஹalleluya. ஹalleluya. ஐயா, இரும்பு தாப்பாடுகள்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? You want the meaning of bars of iron? உங்க வாழ்க்கையில Your life கட்டப்பட்ட that have been bind, கட்டோடு இருக்கிற that have been bind. தீமையோடு இருக்கிற வளரக்கூடாதபடி இருக்கிற எல்லா தாப்பாடுகளும் தேவன் உடைப்பன்னு சொல்றார். God will break it. ஹalleluya. ஹalleluya. இப்படி நான் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன். I tell you right here, simple. உங்களை பார்த்து சொல்றாங்க, They are telling you, இந்த குடும்பத்துல in this family, நல்லது நடக்காது, good things will never நன்மை happen. நடக்காது, Any good things உன் will never பிள்ளைகள் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, happen. Your children will not உன் get குடும்ப married. வாழ்க்கையில நல்லா இருக்க மாட்டீங்க, Your family's life will நீங்க not be good. இப்படிதான் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லுவாங்க. You always struggle. ஆனா நீ தேவனை நம்பினா But if you have அந்த hope in சொன்ன God, வார்த்தைக்கு எதிராய் all the bad words have been said to you, தேவன் செய்து முடிப்பார். God will finish it. ஏன் தெரியுங்களா? You know what? அந்த வார்த்தைக்கு மேலாய் அதிகாரம் பெற்றவர் இஸ்ரவேலின் தேவன். Because above the word, there's one person who can change it. இந்த தேவனை நீங்கள் If விசுவாசித்தீங்கன்னா you believe this God, அவர் சொல்றாரு, He's telling you, இரும்பு தாப்பாடுகளை இரும்பு தாழ்பாள்களை முறித்து முறித்து உடைச்சு போட்டுருவார். He tell you, I've cut two Hallelujah. bars of iron. ஹalleluya. இப்ப Now, உங்க வீட்ல எப்படி எல்லாம் பூட்டை போட்டு வந்திருக்கீங்க? how do you put locks on பூட்டி your இருக்கே இல்லையா? house? ஜஸ்டிஸ் இப்ராஹிம் மனைவி பார்த்துட்டு பூட்டுனே இல்லையா? இவங்க கேக்குறாங்க, நீங்க பூட்டை எங்க வச்சீங்க? அவர் சொல்றாரு, சாவி தான் இருக்கும், பூட்டு மட்டும் தான் இருக்கணும். பிசாசினால பூட்டப்பட்டிருக்கிற உன்னோட வாழ்க்கையை இன்றைக்கு கர்த்தர் முறியடிக்க போகிறார். All the ஹalleluya. எந்த தாப்பாடுகள் உங்களை வெளியாகாதபடிக்கு விடுதலை ஆகாதபடி நீ எழும்பாதபடிக்கு தடையாக்கோ தேவன் சொன்ன அந்த இரும்பு தாப்பாடுகளை நான் முறியடிப்பேன். all the binded have been done, God will break it. அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் அந்த காலத்தில் தேவன்கிட்ட இருக்கிற பொக்கிஷங்கள். ஆமென். ஐயா பாருங்க, எலியா வரான், Elijah is coming. அப்பருக்கு என்ன இருக்கு? சாரி, மாவு இருக்கு, என்ன இருக்கு? Flour and oil have. பைபிள் ஒழுங்கா படி.
அவன் அந்த விதவையை பார்த்து சொல்றான், He's looking at the widow and saying, எனக்கு அப்பமும் தண்ணியும் எனக்கு செஞ்சு கொடு, நான் சாப்பிடணும். make for me some bread. கர்த்தர் உனக்கு நன்மை செய்ய போகிறார். God is going to do good things for you. அவங்களுடைய விசுவாசம் தேவன் மேலதான். Her hope is in God. என்ன மேல இல்ல. It's not in the oil. வந்திருக்கிற தேவ மனுஷன் மேல இல்ல. It's not in the person. தேவன் மேல. It's in God. உங்க வாழ்க்கையில தேவன் மேல நம்பிக்கை இருந்தா If you ஒவ்வொரு நாளும் God every day, உங்க வாழ்க்கை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God will good. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்கிறவர் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாரு. எலியா சொன்னாரு, நீ எனக்கு செஞ்சு கொடு. Do for me right now. அவ செய்து கொடுத்துட்டா. She did it for you. எலியா சொல்றாரு, நீ காத்துரு, தேவன் அற்புதம் செய்வார். Wait, God will do a அல்லேலூயா. miracle in your life. உங்களுக்கு சொல்லுகிறேன், I'm telling you right here. தேவ மனுஷன், God's man, தேவனுடைய ஊழியக்காரர், God's appointed one, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் the spirit that's உங்களை பார்த்து சொல்லுகிறார்னா, if he's telling you, காத்துரு, wait, நான் நன்மை செய்வேன் சொன்னார்னா, I'll do good things நீ for you. காத்துரு, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். God will do good things for you. அல்லேலூயா. Hallelujah. தேவன் செய்கிற நன்மைகள் உங்க வாழ்க்கையில உயிரோடு கொண்டு வரும். மறைந்திருக்கிற எல்லா நன்மையும் உங்களுக்கு வந்து சேரும். All good things will happen. வசனம் தான் சொல்லுது, மறைந்திருக்கிற அந்தகாரங்களில் மறைந்திருக்கிற அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஆ. ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதியல்களையும் ஆ. உனக்கு கொடுப்பேன். பாருங்க, ஆண்டவர் புதைகள் கொடுப்பாரு. ஆண்டவர் தேவன் உங்களுக்கு நன்மையை கொடுப்பாரு, புதையலை கொடுப்பாரு. God will give you great things. He will give you hidden ஐயா, treasure. ஒளிந்திருக்கிற புதைகள் All the hidden treasure. புதையல்கள். இந்த பாரு, தமிழ் பரம்பரை சூப்பரா சொன்னேன். இப்பதான் தெரியுது அதுல இருக்கிற பிரச்சனை. அதுல வரது புதையல்கள். All the hidden treasure. ஒரு விஷயத்தை மறைச்சு வச்சிருக்காங்கன்னா அதோட வேல்யூ பெருசு. If they hide the அது ஆண்டவர் உங்களுக்கு தராரு. for that God is giving it to you. நீ எடுத்துக்கொள்ளு. You take it. அதை நீ சுதந்திரித்துக்கொள்ளு. You just take it. அந்த நன்மை கர்த்தர் உங்களுக்கு தராரு. The good things are coming from it. God is giving to you. ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதியல்களையும் ஆ. உனக்கு கொடுப்பேன். உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். பாருங்க, ஆண்டவர் நம்மளை பெயர் சொல்லி அழைக்கிறார். God have called us. ஆண்டவர் எப்படி அழைக்கிறாரு? How God called us? எப்படி தேவன் அழைக்கிறாரு? How God called? வேணே ஆண்டவர் எப்படி அழைக்கிறாரு? How is God calling us? நீயே உன்னை நீயா பாத்துக்கிற மகா பெரிய தேவன் உன்னை பார்க்கிறாரு. உன்னை நீ பார்க்க வேண்டாம், அவரை பார்க்க. Don't look at the world. Look at அவர் God. எல்லாம் நம்மளுக்காக செய்து கொடுத்தார். God is doing everything for us. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அவர் எல்லாம் நம்மளுக்காக செய்து முடிப்பார். God will do everything for us. தேவனால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. There's nothing God cannot do for us. நேத்து ஆராதனை முடிஞ்சானே, Just day after the service, நான் சிஸ்டர்லாம் வீட்டுக்கு போயிட்டோம். me and sister went home. எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு வாட்ஸ்அப். Message come to me by message. ஒரு பிரதர் பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அனுப்பி இருந்தார். The brother said, "Praise Lord, Pastor." அவர் சொன்னாரு, He said, பாஸ்டர் நான் கூலாயில இருக்கிறேன். "Pastor, I'm Kulai. எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். I know a family. அந்த குடும்பத்துக்கு தேவைகள் நிறைய இருக்கு. Have a lot of things that need. அந்த குடும்பத்துக்கு The family grocery அப்படினா செலவு ஜாமான் ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுமான்னு can கேட்டேன். buy anything for them. அவங்க எங்க இருக்காங்கன்னா கூலாயில இருக்காங்க. They are at Kulai." அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், Then I asked him, பிரதர் "Brother, தவறா எடுத்துக்காதீங்க. don't take wrong. நான் ஒரு ஷேர் தான் பண்றேன். I'm just sharing it. நீங்க என்ன வந்து தப்பா Don't take it wrong, பாத்துறாதீங்க." அவர் குடும்பத்துல In his family, உதவி செய்யற அந்த குடும்பத்துல the family that need help கணவர் இருக்காருன்னு சொல்றீங்க, have a husband, மனைவி இருக்காங்கன்னு சொல்றீங்க, have a mother, பிள்ளைங்க இருக்காங்கன்னு சொல்றீங்க. have children. அவங்களுக்கு உதவி The help they need, நம்ம வாங்கி கொடுக்கிற பொருள்ல தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டேன். is it in the things that we give only? அந்த தகப்பனாரை கூப்பிட்டு
அந்த அம்மாவை கூப்பிட்டு நீங்க போய் சம்பாதிங்க, நீங்க போய் வேலை செய்யுங்க, Go tell the mother. உங்க தேவையை நீங்க சந்திங்க. Go get a job and get the money that you need. அங்க அந்த குடும்பத்துக்கு தேவையானது அவர்கள் மூலமா தேவன் அவர்களுக்கு சந்திப்பார். All the good things that they need. நான் அத சொன்னானே, I told them. அந்த பிரதர் எனக்கு உடனடியா தேங்க்ஸ் பாஸ்டர் அனுப்பிட்டார். The brother immediately messaged me. Thanks, இன்னைக்கு Pastor. ரொம்ப பேருடைய பார்வை சர்ச் மேல என்ன தெரியுங்களா? You know how people look at the church? சர்ச்சில் கேட்டா நம்ம ஒரு இன்சிடென்ட் ஒரு மாசம் முன்னுக்கு ஓன் நைட்ல எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். Before 1 month. எல்லாம் தேவாசம் ஜெபம் பண்ணி ஆராதிச்சிட்டு இருந்தோம். We all talking in tongue. ஒரு பர்சன் வந்தாரு. A person came. அவர் வந்து பாகிஸ்தான் நினைக்கிறார். He was Pakistan. அப்படிதான் நினைக்கிறேன். That's what I think. நம்ம லீடர்ஸ் என்ன நினைச்சிட்டாங்க? Our leaders thought. பாஸ்டர் ஒரு ஆள் உங்களை பார்த்து பேசணும் அப்படினானே. Pastor, a person want to talk to you. நான் நினைச்சு பார்த்தேன் ஒரு மாதிரியா இருந்தானே. சரி ப்ரே நடத்துன்னு சொல்லிட்டு I thought, oh, okay. நான் ஆபீஸ் போயிட்டேன். I went to the office. அந்த பிரதர்ட்ட எஸ் பிரதர் I said to the brother, thanks. யூ பாஸ்டர் Yes, அப்படினு. நீ பாஸ்டரா Are கேட்டாரு. you pastor? ஆமான்னு சொன்னேன். I said yes. நான் இந்த மாதிரி I am. நான் கிறிஸ்தவன் இல்ல. I'm not Christian. நான் ஒரு முஸ்லிம். I'm a Muslim. ஓகே பிரதர். I said okay brother. நான் வந்து ஒரு உதவி கேட்டு உன் சர்ச்சுக்கு வந்தேன். I came to ask for help, so that's why I came to the church. என்ன உதவின்னு கேட்டேன். What help? I asked. நான் 2 நாளாச்சு சாப்பிட்டு. It had been 2 days since I ate. அப்படின்னு சொன்னானே. So I said, என் மைண்ட்ல in my mind, ஒரு ஆளு ரெக்கமெண்ட் பண்ண பசங்க ஆத்மாவுக்கு போய் என்னன்னு பாருங்க, அந்த ஆத்மாவுக்கு பேசுங்க அப்படின்னு ஒன்னு அனுப்பிச்சு பாருங்க. I thought that அது மேலதான் எனக்கு கோவம். நானே I've been angry. விசுவாசத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். I've been faintly. அப்பப்ப சிங்க கோப்பையில என்ன மாட்டி விட்டுறதுக்கு ஒழுங்கு. Now they put me inside the நான் lion வந்து cage. சொல்லிட்டான். நம்பாளு Oh, குடு நான் உனக்கு கொடுக்கறேன்றாரு. நம்பாளு Jesus told me. யாரு நம்ம தேவன் சொல்றாரு, நீ குடு. You give. கிறிஸ்தவன் சபைக்கு வரவன் இயேசுவை நேசிக்கிறவன் அப்படின்னு சொல்லாத, இத குடு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். Give him. சரி கொடுத்து அவர் 50 பிரதர் ஐ bless you I bless you ன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஓ thank you பாஸ்டர் thank you போயிட்டார். He said thank you and they just left. ஐயா ரொம்ப பேரோட பார்வை என்ன தெரியுங்களா? You know how people. சர்ச்சுக்கு போனா ஹெல்ப் கிடைக்கும். If you go to church, you get help. பாஸ்டர் கிட்ட கேட்டா ஹெல்ப் கிடைக்கும். If you are pastor, பாஸ்டர் கட்டா வீட்ல அடக்கி வச்சிருக்காரு. pastor is writing in his house. எனக்கு தானே தெரியும் நான் எப்படி விசுவாசமா வாழ்றேன். Only I know how I'm living. Hallelujah. 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 விசுவாசம் என்பது பணத்தின் மேலயோ பாஸ்டர் மேலயோ சபை மேலயோ இருக்க கூடாது. Faith is not by விசுவாசம் என்பது by his family. No. தேவன் மேல இருக்கு. The faith is. விசுவாசம் எங்க தெரியுங்களா இருக்கணும்? உங்களுக்கு நான் சொல்றேன். I'm telling you. நீங்க ரொம்ப பேரோட விசுவாசம் Today most people faith is வாலெட்ல is in wallet. ஆமென். Amen. இந்த வாலெட்ல ஒரு 10,000 வெளிய வச்சிருக்கீங்க வெச்சுங்களேன். If this wallet have 10,000, மிஸ்டர் சாந்தி 10,000 வெளி. இப்ப நீங்க வரும்போது இங்க விட்டுட்டீங்க. ஆனாவே போச்சு. என்ன பாஸ்டர் பலிபீடத்துல இப்படி சொல்றீங்க? is lost. அப்பனா விசுவாசம் காண போச்சா? That means your faith have been gone. பணம் காண போச்சுனா விசுவாசம் போச்சா? Your money is gone. Is சொல்லுங்க. that mean your faith is gone? பணமே இழந்துட்டீங்க விசுவாசம் போச்சா? You lost your money. As you let me. நான் சொல்றேன். ஜஸ்ட் இன் ஃபைலே. யா பணத்து மேல விசுவாசம் இருக்க கூடாது. Your faith should ஓ not be. விசுவாசம் தேவன் மேல இருக்கணும். Your faith have been. இந்த சபையில நிறைய அற்புதங்களை தேவன் செய்திருக்கார். God have done many miracles. சொல்ல வந்து சொல்றோம் பாஸ்டர் நான் வந்து ஒரு 2000 வெள்ளி இழந்துட்ட ஒரு மனுஷனை கொடுத்து பாஸ்டர் நான் வேதனை பண்றேன் சொன்ன கவலைப்படாத. நீ வேர்வையில நீ ரத்த சிந்தி நீ உழைச்ச சம்பளம் காசு ஒருபோது வீணாகாது. அது திரும்பி வரும். Some people in church will say 2 நாள் கழிச்சு பாஸ்டர் நீ சொன்ன மாதிரி அந்த காசு எனக்கு வந்துருச்சு. Later they say your money have come back. ஆனா நமக்கு ஒரு attitude இருக்கு பாருங்க. But you have one attitude. இந்த மெழுகு டப்பால காசு சொருவுறது
அரிசியில ஒளி வைக்கிறது, hiding our money in places that should not be in, சாரியில ஒளி வைக்கிறது. hiding it in our பைபிள் சிலவங்களுக்கு வந்து பைபிள் வந்து சேஃப் லாக்கர். Some people think our Bible is a safe place to hide. அப்ப சொல்லுவோம், அம்மா பைபிள் எடுத்து படிங்கம்மா அப்படின்னா வேகமா எடுப்பாங்க. வேகமா எடுப்பாங்க. நான் நினைச்சேன் வசனத்தை வேகமா தேடுறாங்கன்னா, நோ ஐ புட் ஹியர்ஸ் அண்டர் ரிங்கிங். ஐ ஃபைண்ட்ல பாஸ்டர். நான் 100 வழி எங்க ஒளிச்சு வச்சிருந்தேன். அதை தேடிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட வசனத்தை அப்படி தேட மாட்டேன். ஹalleluya. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்ம கூட நன்மை உண்டாக்கும். It will do good for us. வசனம் வாசித்து முடிப்போமா? Let's finish this one. நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நீ என்னை அறியாதிருந்தோம். நீ என்னை அறியாதிருந்தோம். உனக்கு நாமம் தந்தேன். நானே கர்த்தர். நானே கர்த்தர். வேறொருவர் இல்லை. பாருங்க, அவர்தான் நமக்கு கர்த்தர். He is the person who is Amen. God. ஹalleluya. Hallelujah. அவர்தான் நமக்கு கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இந்த செய்தியோடு நாம் எழுதுவோமாய், அவர்தான் நமக்கு கர்த்தர். வேறு ஒருவர் இல்லை. வேறு ஒருவர் இல்லை. அவர்தான் நமக்கு கர்த்தர். இந்த கால வேளையில எழுந்து அந்த தேவனுக்கு முன்பாக, நீர்தான் ஆண்டவரே எங்களுக்கு